ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இவர் வந்தாலே போதும். அதாவது அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனாலும் சரி, காது குத்து ஃபங்க்ஷனா இருந்தா கூட வந்து அந்த அவர் பண்ற அந்த கால ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகும். சோ நான் பாத்திருக்கேன். சோ எனக்கு தெரிஞ்சு இவர் வந்தாலே வேற லெவல்ல வைபா இருக்கும். லீவெல்லாம் மடிச்சு ரெடியா இருக்காரு, கூப்பிடலாமா? ஆமா, லெட்ஸ் வெல்கம் நம்ம அனைவருக்கும் பிடித்த மன்சூர் அலிகான் சார் அவர்கள். வெல்கம் சார். போடுங்க சார், எடுத்துட்டு ஆக்ஷனா சார்? எதுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு, வேணா நீங்க வந்தாலே அந்த சவுண்ட் எஃபெக்ட்டோட தான் வரீங்க சார் எப்பவுமே. சூப்பர் சார். நன்றி சார். இந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தோம். ஆமா, ஸோ அழகா அந்த போலீஸ் கெட்டப்ல அப்படி மாசா இருந்தீங்க. ஸோ சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவோம் சார். எங்க இருக்காங்க விஜய் ஆண்டனி? அங்க இருக்காங்க சார். நீ செத்து போலச்ச வேண்டா, எமன பார்த்து சிரிச்ச வேண்டா. நீ செத்து போலச்ச வேண்டா, எமன பார்த்து சிரிச்ச வேண்டா. வாழை போல வெட்ட வெட்ட முளைச்சு, சங்கு போல சுட சுட வெளுத்து, காக்க வந்த வண்டா மக்களை கலைஞர்களை காக்க வந்த வண்டா. ஐயா, அவர் செய்த அர்ப்பணிப்பு தான் இறைவனால் அவர் காப்பாற்றப்பட்டிருக்காரு. இந்த மாதிரிலாம் ரிஸ்க் இனிமேல் எடுக்காதீங்க, தயவு செஞ்சு. திரும்ப திரும்ப உங்களை கேட்டுக்கிறேன், உங்களோட அர்ப்பணிப்பு தான் டெடிகேஷன், மோஸ்ட் டெடிகேஷன். அண்ட் அந்த அவரோட அர்ப்பணிப்பு ஈடு இணை இல்லாத ஒரு சினிமாவுக்காக சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் இந்த சினிமாவுக்கு கொடுத்து லட்சக்கணக்கான குடும்பங்களை, கலைஞர்களை ஊக்குவிச்சு, ஒரு சின்ன காட்சியாக இருந்தாலும் அதில் 300 டெக்னீஷியன் வேலை செய்வாங்க. அதில் படத்தை பார்த்துருந்தாவே தெரியும். முதல் நாளே நான் பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. அது 2 கோடிக்கு மேலே பெரிய செட்டு போட்டிருந்தார். அந்த 2 கோடி என்கிட்ட இருந்தால் நான் பெரிய பில்டிங் வாங்கி கட்டியிருப்பேன். பயங்கரமான அர்ப்பணிப்பு. என்னங்க இவ்வளோலாம் பணம் போட்டு செட்டு போடுறீங்களே? இல்லை, இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு. அது அவருடைய பங்களிப்பை அதிகமாக நான் பேசக்கூடாது. இனி வரும் காலங்களில் அது தெரிய வரும். அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார். அதாவது சார் உங்களை வச்சு டைரக்ட் பண்றாங்க, நீங்க சாரை வச்சு டைரக்ட் பண்ணா என்ன மாதிரி படம் சார் பண்ணுவீங்க? எதுக்கு நீ ஒழுங்கா ஏதோ டிவியில குப்பை கொட்டிட்டு இருந்த அதை ஒழுங்கா இப்ப நம்ம ஸ்லிம் ஆயிட்டியா? நல்லா நல்லா இருக்கா சார்? அப்ப என்ன ஹீரோ போட்டு எடுப்பீங்களா? அதை விட மேல நிறைய என்ன வேணாலும் ஆகலாம்ப்பா. நீ தமிழ் சினிமாவில் என்ன வேணாலும் ஆகலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. Thank you for your encouraging words, sir. Thank you. என்னக்கா இந்த படங்கள் எல்லாம் சார் பழைய படம் ஸ்மக்லிங் பண்ணி தான் பார்த்திருக்கேன். முதல்ல மைக் வச்சு